ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். கேபேஜ் சாம்பார். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வாங்க போகலாமே. ஃபஸ்ட்டு நல்லா முட்டைக்கோஸை எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸை எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ள அந்த தொலி எல்லாம் எடுத்துருங்க. வாடி போயிருக்குள்ள அதெல்லாம் எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பொடிசாக வேண்டாம், கொஞ்சம் பெருசு பெருசாகவே அறுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் ஒரு சீக்ரெட் பொருள் போடுவேங்க. அதை வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? பார்த்துருங்க. பார்த்துட்டு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக அறுத்து வச்சுக்கோங்க. இந்த நான் ஃபுல்லாக அறுத்து வச்சுட்டேங்க. தக்காளி, மசாலா பொடி, முட்டைக்கோஸ் எல்லாம் சுத்தமாக எடுத்து கழுவி எடுத்து வச்சிட்டேங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டு விடுங்க, மசாலா பொடி போட்டு விடுங்க, சாம்பார் தூள் இருக்குல்ல அதை போட்டு விட்டுக்கோங்க. இதில் தனியாக பருப்பு வேக வச்சேங்க. அந்த பருப்பு தண்ணியை தூக்கி அந்த பருப்போடு அந்த தண்ணியும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டுறாதீங்க, உப்பு போட்டால் கோஸ் வேகாது. ஒரு கொதிக்கட்டும். இந்த கொதிச்சிருச்சுங்க. இதில் உப்பு போட்டு விடுங்க. இதில் உப்பில் ஊறப்பட்ட மாங்காய் போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிச்சோடனே தாளிப்பு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இதை சீக்ரெட் பொடி பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கு போடுற பருப்பு பொடியை போட்டுக்கோங்க.